Hi guys, welcome back to my channel. இது வந்து ஒரு கம்பைலேஷன் வீடியோ இந்தியா ட்ரிப் போனப்போ நாங்கள் யூஸ்வலி எவ்ரி இயர் போவோம். பட் இந்த கோவிட் டைமில் மட்டும் ஒரு 4 இயர்ஸ் நாங்கள் போகலை. பட் அதர்வைஸ் எவ்ரி இயர் நாங்கள் வந்து விசிட் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸாக விசிட் பண்ண சில வீடியோஸ் இருந்தது. அது அந்த வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ நான் வந்து விலாகுக்காகன்னு எதுவும் எடுக்கலை, சும்மா மொமெண்ட்ஸ்லாம் கேப்சர் பண்ணது தான். அப்படியே ஒரு கம்பைலேஷன் மாதிரி போட்டிருக்கேன். 2023 வந்து நாங்கள் சில பிளேசஸ்லாம் விசிட் பண்ணோம். அந்த வீடியோ கம்பைலேஷன் தான் இது. இது வந்து ராஜ் அவங்க அக்கா பையன் ஹரீஷோட ஆடியன் அக்ஷி ஐ திங்க் சாக்லேட் ரூம்னு, எனக்கு கரெக்டாக எந்த பிளேஸ்ன்னு தெரியல, அங்கே போயிருந்தாங்க அப்போ எடுத்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ எனக்கு ஹரீஷ் அனுப்பிச்சிருந்தான், அதை ஆட் பண்ணேன். 2023 பார்த்திங்கன்னா ஹரீஷோட ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம் கேரளாவுக்கு, 1 டே ட்ரிப்பு. பட் அந்த வீடியோஸ் எங்கிட்ட நிறைய இல்லை. ஆல்சோ மைசூர் ட்ரிப் போயிருந்தோம் எங்கள் வீட்டிலேருந்து. அந்த வீடியோஸும் ஃபுல்லாக இல்லை, பட் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதை ஆட் பண்ணுறேன். மைசூர் ட்ரிப்புக்கு வந்து லாஸ்ட் மினிட் பிளானாக இருந்தாலும் முந்தின நாள் நைட் வந்து கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ எடுத்த வீடியோ இது. முதல்ல எல்லாம் வீட்டிலேருந்து பேக் பண்ணிகிட்ருக்கிற ஃபுட்டெல்லாம் எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது. சின்ன வயசில் வெளியில் போனால் ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு அடம் பண்ணுவோம். பட் இப்போல்லாம் வந்து வீட்டு சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்குது. அப்புறம் அதுவும் வந்து ஒரு ரொம்ப நாஸ்டாலஜிக் ஃபீலாக இருக்கும். நம்ம ஊர்லேருந்து எங்கேயாவது போகிறதுக்குன்னா உடனே சில ஃபுட்டெல்லாம் வந்து மேண்டட்டோரியாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்கள்ல, புளி சாதம், லெமன் சாதம், அந்த மாதிரிலாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது. அப்படி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போனது தான் அந்த ட்ரிப்புக்கு. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டது, அந்த மொமெண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நாங்கள் ஆஃப்டர் அ லாங் டைம் வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து இப்படி ஒரு மொமெண்ட்டு. நாங்கள் வந்து பண்ணாரி அம்மன் டெம்பிளில் ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு தான் போனோம் மைசூர் போகிறப்போ. ஸோ அங்கே வந்து நாங்கள் போன டைமில் கரெக்டாக பூஜை அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் போனோம். அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே நின்றுட்டுருக்கிறது எங்கள் சித்தி, சித்தப்பா, அப்புறம் தம்பி ஷோபி அவன் பேர், அப்புறம் அக்ஷரா, ஆத்யாலாம் அங்கே விளையாடிட்டுருக்காங்க சைடில். ஸோ இவங்க 2 பேரும் தான். இவன் குட்டி லெஃப்ட் சைடில் இருக்கிறது பிளாக் டிஷர்ட்டு, ரைட் சைடில் இருக்கிறது ஷோபி. ஷோபி வந்து அக்கா பையன், இக்குட்டி வந்து தம்பி. இது 2023 எடுத்த வீடியோன்னு நம்பவே முடியல. அக்ஷரா எவ்வளோ குட்டியாக இருக்கா பாருங்கள், 2023 எடுத்தது இது. இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா பண்ணாரி அம்மன் டெம்பிள், அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபாரஸ்ட் வழியாக போனோம், சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் வழியாக. அந்த ட்ரைவ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் மைசூர் பக்கத்தில் அங்கே இன்னொரு சிவன் டெம்பிள் ஒன்று இருந்தது, அங்கேயும் போயிட்டு, அப்புறம் சாமுண்டி ஹில்ஸ் போயிட்டு அந்த கோயில் போயிட்டு, அதுக்கப்புறம் மைசூர் பேலஸ் போனோம், அப்புறம் மைசூர் ஜூ போனோம். இது எல்லாமே நாங்கள் ஒரே ஒரு நைட் மட்டும்தான் ஸ்டே பண்ணியிருந்தோம், அதுலேயே நாங்கள் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். ஸோ 2 ஃபுல் டேஸ் அப்புறம் ஒரு நைட், அதில் வந்து நாங்கள் இத்தனையும் கவர் பண்ணிட்டோம். நம்ம எந்த பிளேசஸ் போனாலும் நம்ம ஊர் ரோட்ஸ் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்கும், நல்லாயிருக்கும். நாங்கள் இங்கே யூஎஸில் இருக்கிறப்போ ஏதாவது யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்குறப்போ அப்படி தான் இருக்கும், எனக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்கும். இது மைசூர் பேலஸ் நைட் ட்ரைவ் பண்ணப்போ எடுத்த வீடியோ இது. மைசூரில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் இதுதான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு குவிக் ரூம் டூர் காட்டுறேன் பாருங்கள். அந்த பாட்டு, இந்த ரீல்ஸுக்கு அந்த பாட்டு தான் போட போகிறோம், மைசூர் சாங்கு.
ஆத்வி 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 பேபி இங்க ஆத்வி பேபி இங்க அங்கே பிரேக்ஃபாஸ்ட் பஃபே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அந்த வீடியோலாம் எடுக்க முடியல. இனி நெக்ஸ்ட் டைம் இந்தியா போகிறப்போ நான் நிறைய வீடியோஸ் எடுப்பேன். இது வந்து மைசூர் ஜூவில் எடுத்த வீடியோ. அங்கே வாக் பண்ணுறது நிறைய இருக்கும் அப்படிங்கிறதுனால அங்கே ஷட்டில் சர்வீஸ் மாதிரி இருக்குது. இந்த கால்ஃப் கார்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது ஒன்று புக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நாங்கள் எங்கள் ஹோல் ஃபேமிலி அதில் உட்காந்துருந்தோம். அதில் தான் போய் எல்லா அனிமல்ஸும் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. ஜிலேபி நிறைய இருக்குது. ஜிலேபி நிறைய இருக்குது. திரும்பி யூட்டன் Okay, giraffe. Okay, baby giraffe, 6 month baby sir. Baby giraffe. நான் நிறைய ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் தான் பண்ணுவேங்கிறனால எல்லாம் ரொம்ப ஷார்ட் கிளிப்ஸாக தான் இருக்கும். லைக் 3 seconds 5 seconds அப்படி. இது வந்து க்ராக்கடைல் பார்க்கு. ஜூவெல்லாம் அவ்வளோ விரும்பி பார்க்குறாரு கிடையாதுனாலாம். பட் கிட்ஸுக்காக போயிட்டு அங்கே கூட போயிருந்தேன். ஸ்னேக் பார்க்கில் நான் உள்ளே போகலை. அந்த ஸ்னேக் இருக்கிற ஏரியாலாம் எனக்கு பிடிக்காது. ஸோ ஜஸ்ட் அந்த க்ராக்கடைலும் எனக்கு பிடிக்காது. பட் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் ஓகே, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பட் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இதை. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குறக்கு. தம்பிகளுக்கெல்லாம் பிடிக்கும். ராஜுக்கு ரொம்ப பிடிக்கும் அனிமல்ஸு பேர்ட்ஸ்லாம் பார்க்குறக்கு. பட் எனக்கு வந்து பேர்ட்ஸ் ஓகே, அனிமல்ஸ் அப்புறம் ரெப்டைல்ஸ் எல்லாம் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. இதுகிட்ட பார்க்கலாம் அவ்வளோதான். ஆஸ்திரேலியாவில் நிறைய இந்த மனுஷங்க Sir, emu கோழி சார். ஆஸ்திரேலியா நேஷனல் பேர்ட். emu. Only this big. Ostrich sir. ஆஸ்திரேலியா என்ன ஃபீட் பண்ணா இதை ஃபீட் பண்ணல. 6 month baby. தெரியுமா? அங்கே பாரு, it's a baby. But that's big though. புலிஸ் பிடிக்கும். அவங்க அங்கே இல்லை வெயிட் பண்ணிட்டு. லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணாலும் இந்த ட்ரிப் வந்து எங்களுக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ட்ரிப் இது. ஏன்னா கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அண்ட் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு அப்படி போன ட்ரிப் இது. ஸோ எங்களுக்கு இது வந்து நினச்சாலே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு ட்ரிப். மைசூர் ட்ரிப் முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி கோயம்புத்தூர் போகிற வழியில் வந்து சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் வந்து வைல்டு எலிஃபெண்ட்ஸ் பார்த்தோம். அது ரொம்ப ஒரு மேஜிக்கலான மொமெண்ட். அது அப்படியே வைல்டில் அங்கே நின்றுட்டுருக்கிறத பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு கம்பீரமாக. இங்கே பாருங்க, இங்கே பாரு அக்ஷய். He's so wild. Did you take it? You got it? இங்கே பாரு ஆடி தெரியுதா? தெரியுது. Big tusks. எவ்வளோ இது சைஸ் பார்த்தீங்கன்னா நைட்டில் தனியாக. அங்கே டைகரும் வரும்னு சொன்னாங்க. நாங்கள் டைகர் பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், கார்க்குள்ளே இருந்தே பார்க்கலான்னு. பட் அது நடக்கலை. இதுதான் எங்களுக்கு எடுக்க முடிஞ்சுது. அவ்வளோதான். 2023 வீடியோஸ் அவ்வளோதான் இருக்குது என்கிட்ட. இனி வந்து 2024.
எங்கள் அம்மா கூட ஃபோனில் பேசும்போது அந்த கோயில் திருவிழா, அந்த சாமி, அந்த போகிற சத்தம் அதெல்லாம் கேட்கும்போது பார்க்குறக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ இந்தியா வர்றப்போ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நாங்கள் மிஸ் பண்ணாமல் கூடவே போய் பார்ப்போம். 2024லேயும் வந்து நாங்கள் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டைம் வந்து நாங்கள் கோயில் ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ராமேஸ்வரம், அப்புறம் உத்திரகோசமங்கைன்னு ஒரு டெம்பிள், அப்புறம் இன்னும் 2 டெம்பிள்ஸ் எல்லாம் விசிட் பண்ணியிருந்தோம். என்கிட்ட வீடியோஸ்லாம் இல்லை, சும்மா அந்த சில கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். என்கிட்ட ஃபோட்டோஸும் இல்லை அந்த கோயிலில் எல்லாம் எடுத்தது. இந்த ட்ரிப்பில் வந்து நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். ஸோ அக்கா பசங்க பிரசாத் அண்ட் ஷோபி, அப்புறம் அம்மா, சித்தி, அப்புறம் ராஜா குட்டி, என்னோடய தம்பிங்க, சித்தப்பா, அப்புறம் எங்கள் அக்கா, அப்புறம் இவங்க தம்பிங்க ஒய்ஃப் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம். பசங்களும் வந்திருந்தாங்க. இந்த ட்ரிப்பும் நாங்கள் எல்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இது வந்து நாங்கள் கிளம்புறப்போ காஃபியெல்லாம் சாப்பிட்டுட்டு போகிறப்ப எடுத்த வீடியோ இது. எங்கள் அக்கா, இது ராஜா, அப்புறம் அது பிரசாத், பின்னாடி குட்டி, இவன் ஷோபி. ஸோ நாங்கள் எல்லோரும் அங்கே இறங்கி அந்த காஃபி வடை எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் எல்லாம் வீட்டிலேருந்து பேக் பண்ணி எடுத்திருந்தோம். அங்கே உட்காந்து அங்கே போகிற வழியில் ஒரு கோயிலில் உட்காந்து தான் சாப்பிட்டோம். அந்த வீடியோ இது. இந்த வீடியோ எடுத்து 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ பார்க்குறக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ மறுபடியும் ஊருக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது. இந்த தடவை போனால் நான் நிறைய வீடியோ எடுக்கணும் அப்படின்னு இப்போவே யோசிச்சுட்டு தான் நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இட்லி, குருமா, அப்புறம் உப்மா, இது எல்லாமே. இது வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது வேறு, பட் வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கோயிலில் உட்காந்து சாப்பிட்றது, அதெல்லாம் யோசித்தாலே ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு இப்போது. இது வந்து ஷோபி ஒய்ஃபு சண்மதி, அப்புறம் இது வந்து அகன், அப்புறம் இங்கே இருக்கிறது வந்து ஆதினி அண்ட் சுஜி. சுஜி வந்து பிரசாத் ஒய்ஃபு, ஆதினி. எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா தம்பிங்க வந்து இங்கே கூட்டிகிட்டு போவாங்க எங்களைய ஈஷா சென்டருக்கு. அங்கே வந்து அந்த லைட் ஷோ நடக்கும். ஷோபிக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அவன் தான் வந்து எல்லாரையும் கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லி கிளப்பி கூட்டிகிட்டு போயிடுவான் இந்த லைட் ஷோக்கு. நல்லாயிருக்கும். 2024 இன்னொரு ட்ரிப் பார்த்திங்கன்னா எஸ்ஆர் ஜங்கிள் ரிசார்ட்டுக்கு போயிருந்தோம். எங்கள் அக்கா வந்து புக் பண்ணியிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதுக்காக. ஸோ எங்களையும் கூப்பிட்ருந்தாங்க. ஸோ நாங்களும் போயிருந்தோம். நாங்கள் 4 பேரும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அது ஒரு நல்ல ட்ரிப். அந்த டைம் போய் அங்கே ஒரு பங்களா வந்து புக் பண்ணியிருந்தாங்க எங்கள் அக்கா. ஸோ அந்த ட்ரிப் நல்லா இருந்தது. அந்த வீடியோ ரொம்ப அழகாக இருந்தது. அந்த வீடியோ கேப்சர் பண்ணியிருப்பேன் பாருங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த எஸ்ஆர் ஜங்கிள் ரிசார்ட் போனது. இது வந்து ஆனைக்கட்டியில் இருக்குது. ஸோ அந்த ட்ரைவே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்களோட அந்த செட்டிநாடு பங்களோ தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் ஒரு நைட்டுக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். நான் சும்மா எக்ஸ்டீரியர் மட்டும் எடுத்திருப்பேன் மோஸ்ட்லி. ரூம் டூர் அந்த மாதிரி எடுக்கலை. வெளியில் அந்த சிட் அவுட்டில் வந்து நிறைய கேம்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அப்புறமா வந்து டென்னிஸ் விளையாடுறதுக்கு அதுக்கெலாம் வந்து ஸ்பேஸ் விட்டுருந்தாங்க. அப்புறம் அந்த லான் ஸ்பேஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து காலையில் ஒரு காஃபி குடிச்சிட்டு அங்கே ரிலாக்ஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதோட ஒரு ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்கும். பட் நான் அந்த வீடியோ எடுக்கலை. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். அப்புறம் உள்ளே வந்து இப்படி அந்த முற்றம் இல்லை, அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, அந்த செட்டிநாடு ஸ்டைல் அந்த மாதிரி. 2024 இன்னொரு ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஈவெண்ட். எங்கள் அத்தை மாமாவுக்கு வந்து சதாபிஷேகம் பண்ணோம். பட் அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எதுவுமே எங்கிட்ட இல்லை. அதுக்கு நாங்கள் மெஹந்தியெல்லாம் வச்சிட்ருக்கிற 1-2 ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கிடச்சா நான் பின்னாடி அப்புறமா ஆட் பண்ணுறேன். சதாபிஷேகம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து நான், அக்கா, அப்புறம் குட்டி ஷோபி, அப்புறம் குட்டி ஒய்ஃப் இந்திரா, நாங்கள் எல்லோரும் வந்து
த லிவிங் ரூம் போயிருந்தோம் நைட்டு டின்னருக்கு. அந்த வீடியோ தான் இது, அங்கே எடுத்த சில ஃபுட் வீடியோஸ். ஸோ 2024ஓட வீடியோஸ் வந்து அவ்வளோதான் என்னோடய ஃபோனில் இருக்கிறது. இனி வந்து 2025 வீடியோஸ் பார்க்கலாம். எங்களுக்கு பிளானே இல்லை இந்தியா வர்றதுக்கு. பட் இந்த தடவை நாங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக வந்தோம். சித்தப்பாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்தோம். ஸோ எதுவும் ட்ரிப்ஸ் எல்லாம் நாங்கள் பிளான் பண்ணலை. ஸோ சில கோயில் மட்டும் போயிட்டு வந்தோம். இது எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் எடுத்த வீடியோ. ஸோ பக்கத்தில் இருக்கிற கோயிலில் வந்து ஏதோ ஒரு திருவிழா இருந்துச்சு, ஒரு விசேஷம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு அந்த சாமியெல்லாம் வர்ற வீடியோ. உடனே நாங்கள் எல்லாம் மொட்டை மாடிக்கு ஓடிடுவோம், அங்கேருந்து பார்த்தா நல்லா எல்லாமே தெரியும் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் வந்து சில பேருக்கு அது ரொம்ப சில்லியாக தெரியலாம். பட் நிறைய பேருக்கு வந்து அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல், அது வந்து மறுபடியும் போய் பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டாலே வந்து அந்த கோயில் விசேஷம் பார்க்கணும், அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆசை வரும். எனக்கு வந்து அந்த மாதிரி தான். இங்கே மொட்டை மாடியில் எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. ஸோ இங்கே தான் நான் வந்து படிக்கிறதுக்கு வருவேன். எனக்கு அங்கே மேலே ஒரு ரூமில் வந்து படிக்கிறதுக்கு எல்லாமே செட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போது. இப்போ அந்த ரூம் நல்லா பழசாகி ரொம்ப இதுவாக இருக்குது. பட் அப்போ வந்து அந்த ரூமில் வந்து ஒரு காலிங் பெல் வேறு வச்சுருப்பாங்க. ஸோ என்னை கூப்பிட்றதுக்கு அந்த பெல் அடிப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கனாலும் நாங்கள் மொட்டை மாடியில் தான் வந்து கம்பைன் ஸ்டடி பண்ணுவோம். அதெல்லாம் ஒரு ஜாலியான டைம். இந்த தடவை சித்தப்பாக்கு உடம்பு சரியில்லாதனால நாங்கள் ரொம்ப வெளியில் ட்ராவல் பண்ணுற மாதிரியெல்லாம் எங்கேயும் போகலை. பட் நாங்கள் பானிபூரி சாப்பிட்றதுக்கு வந்தோம் எல்லோரும் சேர்ந்து ஒரு டைமு. ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான் இது. பாய். ஹாய் இல்லை பாய் தான். அங்க விழுந்துடாத, இப்பதானே அடிபட்டுச்சு உனக்கு. வலிக்குதா? ஆத்வியை வந்து ஸ்கூலில் காலையில் கொண்டு போய் விடுறப்போ நாங்களும் கூட போயிருந்தோம். ஸோ அப்போ எடுத்த வீடியோ இது. போகிற வழியில் நாங்கள் வந்து காஃபியெல்லாம் சாப்பிட்டுட்டு வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு அவனை ட்ராப் பண்ணிவிட்டு திரும்பி வரும்போது இது. ஸோ அப்போ காலையில் வந்து நாங்கள் எடுத்த வீடியோ இது. இது எல்லாமே சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்னாலும் எல்லாம் இங்கேருந்து நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே ஹாப்பியாக இருக்கும். ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸாக தான் இது எல்லாமே இருக்கும். அந்த வீடியோஸ்லாம் இப்போ எடிட் பண்ணும்போது எனக்கு அப்படியே பயங்கர நாஸ்டாலஜிக்காக இருக்குது. சித்தப்பாக்கு ஹாஸ்பிட்டல் விசிட்லேயே எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருந்துகிட்டு இருந்தாங்க தம்பிங்கெல்லாம். ஸோ நானும் அம்மாவும் மட்டும் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு இங்கே பேரூர் கோயிலுக்கு வந்தோம். அப்போ எடுத்த வீடியோ இது. என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் கோயில், ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் கோயில்னு சொல்லலாம். பேரூருக்கு போயிட்டு வந்தாலே எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். எங்கள் வீடு வந்து பேரூர் பக்கத்தில் இருக்கிறனால நாங்கள் முதல்ல அடிக்கடி போயிட்டே இருப்போம். சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய வந்திருக்கேன். ஆடி சின்னதாக இருக்கிறப்பவும் நிறைய வந்திருக்கோம். ஏன்னா யானை காட்டுறக்கு கூட்டிகிட்டு வருவோம் இங்கே. ஃபியூ இயர்ஸாகவே ரெகுலராலாம் பேரூர் டெம்பிளுக்கு போகிறதில்ல. பட் இந்த இயர் 2025 வந்து போனோம் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ். ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த தடவை. சண்மதி வந்து ஒரு ட்ரிங்க் பண்ணுவாள், மின்ட் அண்ட் ஜிஞ்சர் ஜூஸ். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதோட ரெசிப்பியை நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டில் பூஜை ரூம் இது தான். ஸோ சின்னதுலேருந்தே நாங்கள் வந்து இங்கே தான் சாமி கும்பிடுவோம். குட்டியாக ஒரு சாமி ரூம் இது. எங்கள் அம்மா டெய்லி பூஜை பண்ணுவாங்க, டெய்லி விளக்கு ஏற்றி வைப்பாங்க. இது முள்ளி கத்திரிக்காய் இல்லை. நீங்கள்
இந்த டைம் வந்து எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே எடுத்த ஃபோட்டோ தான் இது. ஸோ அப்புறமா நாங்கள் வந்து வழக்கம் போல் ஈஷா யோகா அங்கேயும் போயிருந்தோம் லைட் ஷோ பார்க்குறக்கு. என் ஃபோனில் இருக்கிற சில வீடியோஸ் வச்சு நான் இந்தியா ட்ரிப்போட வீடியோ கம்பைலேஷன் பண்ணினேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.